ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாக் தான் பண்ண போகிறோம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குட்டி பிளேட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சைஸில் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பீஸும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை முன்னாடியும் பின்னாடி நம்ம வந்து அந்த பேப்பரை வந்து ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ளவர் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். 4 பீஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை 2 ஆட்டு மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கிள் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 ரூபி காயின் இருந்தாலும் நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது கேப் இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை குட்டி குட்டியான சர்க்கிள் தான் நமக்கு தேவை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர்லாம் நம்ம வந்து கட் பண்ணோம்ல, அந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா 4 சைடும் நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவராட்டும் நம்ம 4 சைடும் ஒட்டிடலாம். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுப்பாங்க நம்ம வந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் பேரண்ட்ஸ் அப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகட்டுமே புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது, ரொம்பவே ஜாலியாகட்டும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்க யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இதிலேயே செஞ்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஃப்ளவருமே நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். 1 2 3 12 வரைக்கும் நம்ம எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சூப்பராட்டு ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து நான் வந்து ப்ளூ கலரில் கலர் பேப்பர் தான் நான் வந்து ஃபுல்லாகவே சுற்றி ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் ஏதாவது இருந்தது நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இதுவுமே எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன முள் கீழே இருக்கிற மாதிரியும் பெரிய முள் மேலே இருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த பின் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது சின்னதாட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஆணி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கவனம் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி பின்னாடி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் பேப்பர் தான் நான் வைக்கிறேன். வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கையில் வந்து நமக்கு படாத அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து பர்ஸெல்லாம் இருக்கும்ல, பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும். அந்த பின் பார்த்தீங்கன்னா கையில் வந்து குத்தாது, 2 அட்டு மடக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பின் கிடச்சாலும் நம்ம அந்த பின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுனால் கையில் படாது. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து எடுத்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கைக்கு எட்டுற மாதிரி நம்ம வந்து வாலில் வந்து ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அவங்க அப்பப்பவும் பார்த்தீங்கன்னா அதிலே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிளாக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ஐடியா பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஐடியா நம்ம சேனலில் இனி நிறைய வரும். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் வச்சாதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.